2 உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துங்க. இப்போ இதை காய் சீவெல்லாம் நல்லா சீவி எடுத்துங்க. இப்போ துருவின உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துங்க. இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான உப்பு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒரு தனி பிளேட்டில் வச்சுங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில் பொரிச்சிடுங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சில்லி பவுடர், சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றினா கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியான பொட்டேட்டோ பால்ஸ் தயார்.